ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி உடம்புக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான். இது மரவள்ளிக்கிழங்கு தோசை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெல்கம் டு விஜய் சமையல். மரவள்ளிக்கிழங்கு தோசை செய்யறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு யூஸ் பண்றேன், 1 கப் உளுந்தப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு. மூணுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் மெஷர்மெண்ட்லேயே இருக்கணும். எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ அதே அளவில் தான் இருக்கணும். 1 டம்ளர் நார்மல் ரைஸ், குக்கிங் ரைஸ். அதே டம்ளரில் இட்லி அரிசி, இட்லிக்கு யூஸ் பண்ணுற அந்த பெரிய ரைஸ். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடணும். அதே போல் பருப்பும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. ரைஸு பருப்பு எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 5 வரமிளகாவை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இது ஒரு 3 மணி நேரம் ஆச்சுக்கும் ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு தோசை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இது மரவள்ளிக்கிழங்கு. எனக்கு பிங்க் கலர் தான் கிடச்சிது. பிங்க்லேயும் இருக்குது, பிளாக்லேயும் இருக்குது. எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. மரவள்ளிக்கிழங்க அடிக்கடி நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கும் போது நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே போல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த தோசை. எப்பப்போ இது சீசனோ அந்த சமயத்தில் இதை வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பருப்பு இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊற வச்சிருக்க அந்த ரைஸையும் அரைச்சிக்கலாம். இதுவும் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அது கூடவே இந்த கிழங்கு பொடியாக கட் பண்ண கிழங்கையும் அந்த ரைஸ் கூடயே மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரே மாவில் நம்ம 2 ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த அரைச்சி வச்சிருக்க மாவை 2 டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்வீட்க்கு, 1 காரத்துக்கு. காரத்துக்கு அந்த ஊற வச்சிருக்க மிளகா, அது கூடவே 2 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் அவங்கவுங்க விருப்பம்தான். 1/2 டீஸ்பூன் உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் திக்கா வேணும்னா நீங்க அடை மாதிரி கூட தட்டிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். தோசை மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி எது சாப்பிட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும். இதே போல இன்னொரு மாவுல கொஞ்சமா வெள்ளை பாகு எப்பயும் நம்ம ஸ்வீட்ஸ்க்கு செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாகு கரைச்சி இது கூட சேர்த்துக்கணும். அது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்பப்போ உங்களுக்கு கிழங்கு கிடைக்குதோ இதை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சமா மல்லி இலை தூவிக்கோங்க. நல்ல வாசமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்லா சுடும் போதே பாத்தீங்கன்னா நல்லா கமகமன் வாசமா இருக்கும். மறுபுறமும் போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது குக் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்னாச்சும் ஆகும். மீடியம் சிம்லே வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான மரவள்ளிக்கிழங்கு கார தோசை ரெடி. நெக்ஸ்ட் ஸ்வீட் தோசை எப்படின்னு பாருங்க. அதே போல தோசை மாதிரியே ஊற்றிக்கோங்க.
அது மேல நல்ல தேங்காய் பூ துருவலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லா மணக்க மணக்க நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதுக்கு நல்லா நெய் ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு கிழங்குனே தெரியாது, அவ்வளோ ஆசையா சாப்பிட்ருவாங்க. இப்போ 2 புறமும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு எதுவுமே சைடிஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ஆனா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல சூடா சாப்பிடணும். பார்க்கும்போதே பார்த்தீங்களா சூப்பரா இருக்குல்ல. எப்போ உங்களுக்கு கிழங்கு கிடைக்குதோ மறக்காம இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை மறக்காம சொல்லுங்க. நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.